அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ இந்த நோன்பு வைக்கக்கூடிய இந்த நேரங்களில் இப்போ நீயத்தை பற்றி பேசுனீங்க, இந்த பள்ளிவாசலில் நீயத்தை சொல்லிக் கொடுங்க. இந்த நீயத்தினுடைய அடிப்படையில் இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க அல்லாஹ்விற்காக நியத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளை அப்படின்றது நமக்கு வந்து மகரிபு தொழுறதுக்கு பின்னால் நாள் கணக்காயிருது. அப்போ மகரிபு தொழுறதுக்கு பின்னால் நாளை அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்த நாளை தான் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து நாளைங்கிறது மகரிபு தொழுதுனா அடுத்த நாள் தான் எடுத்துக்கிறோம். அப்போ இன்று பிடிக்கன்னு சில இடங்களில் சொல்கிறாங்க, நாளை பிடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது இன்று பிடிக்க நாளை பிடிக்க அப்படின்ற இந்த இது வெறும் பொருள் சார்ந்ததா இல்லை கருத்தியல் சார்ந்ததா? ரெண்டும் தான். ஏன்னா பொருளை வைத்துத்தான் இந்த கருத்தை தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் சில பேர் வெறும் பொருளை மட்டுமே வச்சுக்கிட்டு கூடுமா கூடாங்கிற அந்த சப்ஜெக்டை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நாளை பிடிக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நியத்தில் சொல்கிறோம். இஸ்லாத்தின் அடிப்படையில் மகரிபு நேரத்திலேயே நாளின் தொடக்கம். அப்படிங்கும்போது நீங்கள் இன்று பிடிக்கன்னு தானே சொல்லணும். அன்றைக்கி தான் நோன்பு வைக்கிறீங்க, இரவு தொடங்கிறது, அடுத்த நாள் பகல் அந்த நாளுக்குள்ளே கட்டுப்பட்டது தானே. இப்போ இன்று பிடிக்கன்னு தானே சொல்லணும். நாளை பிடிக்கன்னா அடுத்த நாளாக வைக்கிறீங்க அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் இங்கே வைக்கிறாங்க. இப்படி வைக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், அப்படி இல்லைங்க, இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் இருக்கிறது, என்னென்ன பொருளாம் இருக்கிறது, அந்த பொருட்களில் என்ன கருத்து நாடப்படுதுங்கிற மீட்டிங் தான். அதனால் இங்கே வந்து பொருளும் கருத்தும் ரெண்டையும் சார்ந்து தான் இதுக்கு ஒரு தீர்வு நம்ம சொல்ல முடியும். ஒன்றாவது, இவங்க நாளை அப்படின்னாங்கல்ல, இவங்க என்ன வணங்கிட்டாங்க, நாளைன்னு சொன்னால் அடுத்த நாள், நெக்ஸ்ட் டே அப்படி மட்டும்தான் வணங்கிட்டாங்க. அதனால தான் இப்படி கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் நாளை என்பதற்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத தமிழ் டிக்ஷனரியில் எடுத்து பார்க்கணும். தமிழ் டிக்ஷனரி எடுத்து பார்த்தா நாளை என்பதற்கு முற்பகல்ங்கிற அர்த்தம் இருக்குது, அடுத்த நாள் அர்த்தம் இருக்குது, முற்பகல் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. நம்ம இங்கே கருத்தியலாக கொள்வது முற்பகல்ங்கிறது தான். இந்த முற்பகல்ங்கிற மீனிங் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதனால என்னங்க நாளைன்னா அடுத்த நாள் இல்லைங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நம்ம அடுத்த நாள்ங்கிற கருத்தில் சொல்லலை, முற்பகல்ங்கிறது தான். அதே போல் பாருங்கள், இது நாம எடுத்த முடிவும் அல்ல, இது ஹதீஸில் வந்த வார்த்தை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தோழர் வந்து பிறையை பார்த்துட்டேன்னு சொன்னாங்கல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு, யா பிலால் அஸ்தின் ஃபின்னாஸ் யஸூமு கதன், மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க, நாளைக்கு அவங்க நோன்பு வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. திரும்பி இதில் இருக்குது. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. கதுங்கிறதுக்கு நாளைன்னு அர்த்தம். அப்போ எப்படி சொல்லணும், இந்த இவங்களும் சொல்ல மாதிரி இருந்தால் மக்களுக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி நோன்பு வைக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் கதுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா, கதுங்கிற வார்த்தைக்கு அடுத்தனாங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி முற்பகல்ங்கிற அர்த்தமும் இருக்குது. ஆக நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்களா, அரபி மொழியிலையும் பாண்டித்துவம், தமிழ் மொழியிலையும் பாண்டித்துவம். ஹதீஸில் வந்த கதுங்கிற சொல்லுக்கு நேரடி சொல் தமிழில் நாளை அர்த்தம் இருக்குது, முற்பகல் அர்த்தம் இருக்குதுல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஐயசுமு கதண்டு அடுத்த நாள் அர்த்தமா பகலில் நோன்பு வைக்கட்டும் அப்படின்ட்டு கருத்தில் தானே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கதுங்கிறதுக்கு பகலுங்கிற அர்த்தம் இருக்கிறது சொல்கிறேனே. லஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க அரபி மொழியில், கதாமாங்க. கதாண்டா லஞ்ச், கதா கது அதெல்லாம் கதா பகல், பகல் மீனிங். அதே போல் கதாங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே லஹப சபாஹன், காலையில் சென்றான். காலையில் சென்றாங்கிறதுக்கு அரபி மொழியில் கதா. அப்போ கதுங்கிறதுக்கு காலை முற்பகல் அர்த்தம் வந்துருச்சா. நம்ம நோன்பு வைக்கிறோம் காலையில் தான் வைக்கும், பகலில் தான் நோன்பு. நாளை பிடிக்கன்னா பகலில் பிடிக்கன்னு அர்த்தங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதுக்கு நோன்பு வைக்கட்டும்னு சொன்னது அடுத்த நாள் இல்லை, பகலில் நோன்பு வைக்கட்டும். ஏன் நோம்புங்கிறது பகலில் உள்ளது தானே. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்ம நாளேன்னு சொல்கிறோம். அப்போ நாளை பிடிக்க நோன்பு வைக்கிறேன், பகலில் பிடிக்க நோன்பு வைக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் கரெக்டும் கூட ஹதீஸ் அடிப்படையில்.